சபையார் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நன்னாளின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உலகமெங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகின்ற ஒரு தினமாக அநேக திருச்சபைகளிலே அனுசரிக்கப்படுகிறது. கிறிஸ்து பிறந்தார் என்பது எத்தனை உண்மையான ஒரு நிகழ்வோ, அதே போல இயேசு மரித்தார் என்பதும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதும் வரலாற்றிலே உண்மையாக நடைபெற்ற நிகழ்வுகள். இவை கட்டு கதையோ கற்பனையோ இல்லை என்றால் மனிதர்களுடைய போதனையோ அல்ல. This is not a myth or an illusion or a teaching of human being. மாறாக இது மெய்யாகவே நடைபெற்ற ஒரு நிகழ்வு. இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும்போது, இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? இஸ் தேர் எனி எவிடன்சஸ்? அதே மாதிரி ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழணும்? அதுக்கான காரணம் என்ன? இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருப்பார்கள் என்றால் அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த 3 காரியங்களை தான் இன்னைக்கு காலையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கான 5 பிரதான ஆதாரங்களை உங்களுக்கு நான் கொடுக்கவும், அதே போல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் முக்கியத்துவம், ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற 5 காரணங்களையும், அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று 5 காரியங்களையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாராவது ஒரு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பின்பு, அதாவது அவருடைய சிலுவை மரணத்திற்கு பின்பு உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அப்போஸ்தலர்களுக்கு என்ன பண்ணாருங்களா? தரிசனமானார். பெரியவங்களுக்கு ஒரு கேள்வி, எத்தனை பேருக்கு அவர் தன்னை காண்பித்தார்? யார் யாருக்கெல்லாம் காண்பித்தார்? ஓகே, 500 பேருக்கும் மேல் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ 40 நாட்கள் அவர் தரிசனமாகி 500க்கும் மேற்பட்டவருக்கு அவர் என்ன பண்ணாருங்க? தன்னை வெளிப்படுத்தி, இங்க லூக்கா சொல்றாரு, தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருப்பவராக காண்பித்தார். ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஆங்கில வேதாகமத்தில் with infallible evidences, infallible evidences, தெளிவான திருஷ்டாந்தங்கள். நம்ம இங்கே பாஸ்கர் பிரதர் இருக்கார், அவர் தினத்தந்தி நாளிதழில் பத்திரிகையாளராக என்ன பண்ணுறாரு? பணியாற்றுகிறார். பிரதர், ஒரு செய்தியை நீங்கள் பேப்பரில் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க பிரதர்? ஆமாம், எத்தனை பேர்கிட்ட விசாரிப்பீங்க? சரிங்களா? பலர்கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க? விசாரிப்பாங்க. சப்போஸ் விசாரிக்காம ஒரு தவறான செய்தியை போட்டுட்டா என்ன நடக்கும் பிரதர்? ஆமா, அப்படி மட்டும் போட்டுட்டா நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்றவங்ககிட்டையும் பிரச்சனை, பப்ளிக்கிட்டே என்னதுங்க பிரச்சனை. அப்போ ஒரு செய்தியை நாம் இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டுமே என்றால் அந்த செய்தியை நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது உண்மையா பொய்யா? சில சமயம் நியூஸ் பேப்பர்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி நடந்தது என்று நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை என்ன பண்ணிடுவாங்க? சேர்த்துருவாங்க. பிரதர், எப்போ நீங்க நம்பப்படுகிறதுன்னு சொல்லி போடுவீங்க? ஆமா, இது உறுதியா இல்லை அப்படின்னா இப்படி நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அப்போஸ்தலர்கள் இந்த செய்தியை நம்பப்படுகிறது, நடந்திருக்கலாம், சொல்லப்படுகிறது, இப்படிலாம் அவங்க என்ன பண்ண கிடையாதுங்க. எதுவுமே அவங்க திருஷ்டாந்தமா என்ன பண்ணாங்க? அறிவித்தார்கள். ஆங்கிலத்தில் 2 புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. நிறைய புஸ்தகங்கள் இருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து. அதுல 2 புஸ்தகங்கள், மிகவும் பிரபலமான 2 புஸ்தகங்கள். ஒரு புஸ்தகத்தினுடைய பெயர் Who Moved the Stone? யார் அந்த கல்லை நகர்த்தியது?
இன்னொரு புஸ்தகத்தினுடைய பேர் வந்து த கேஸ் ஃபார் கிரைஸ்ட். இந்த 2 புஸ்தகங்களையும் எழுதின ஆத்தர்ஸ் எதுக்காக இந்த புஸ்தகங்களை எழுதினாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று நம்ம நிரூபித்து விட்டால் கிறிஸ்தவம் பொய் என்று இந்த உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், நிரூபிச்சிடலாம். அப்ப அவங்க எழுத ஆரம்பித்ததனுடைய நோக்கம் என்னது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக. அதுல அந்த லீ ஸ்ட்ரோபல் த கேஸ் ஃபார் கிரைஸ்ட் என்ற புஸ்தகத்தை எழுதியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லையா, அவர் ஒரு பத்திரிகையாளர். அவர் ஒரு பத்திரிகையாளர் மட்டும் இல்லாம அவர் ஒரு வழக்கறிஞராகவும் இருந்தார். ஹி வாஸ் ஆல்சோ அ லாயர். இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு வழக்கை உறுதி செய்வதற்காக 14 பரிசோதனைகள் செய்வாங்களாம். 14 டிஃப்ரெண்ட் வேஸ். ஒரு செய்தியை நம்ம அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 14 விதமாக அதை பரிசோதித்து பார்ப்பார்கள். அந்த 14 விதங்களிலே 7 சோதனைகளிலே ஒரு சரித்திர சம்பவம் உறுதி செய்யப்படுமே என்றால் அது உண்மை என்று நம்ம என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப 14 சோதனையில 7 சோதனையில அது உறுதி செய்யப்படுமே என்றால் அது உண்மை என்று நம்ம என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம். உதாரணமா இப்ப அலெக்சாண்டர் என்ற ஒரு மாவீரன் வாழ்ந்தான் என்று நம்ம என்ன பண்றோங்க, சொல்கின்றோம். இந்த அலெக்சாண்டர் என்ற மாவீரன் வாழ்ந்தான் என்று சொல்லும் போது குறைந்தது இந்த 7 சோதனைகளிலாவது அவன் வாழ்ந்தான் என்று உறுதி செய்யப்பட வேண்டும். ஆனா இந்த லீ ஸ்ட்ரோபல் 14 சோதனைகளை அவர் மேற்கொண்ட போது இந்த 14 சோதனைகளிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது என்ன பண்ணிருக்குங்க, உறுதி செய்யப்பட்டபடினாலே ஒரு அவிசுவாசியாய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசியாதவராய் ஆரம்பித்த அந்த புஸ்தகத்தை அவர் முடிக்கும் போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இது மறுக்கப்பட முடியாத உண்மை. இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அவங்க அலெக்சாண்டர் என்ற மாவீரன் வாழ்ந்தான் என்பதை என்ன பண்ண முடியாதுங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த அலெக்சாண்டர் என்ற மாவீரன் வாழ்ந்தான் என்பதற்கு இருக்கிற ஆதாரங்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்காக இருக்கின்ற ஆதாரங்கள் அநேகம் அநேகம் அநேகம். இப்ப எனக்கு அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தின் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இப்ப இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் என்ன? 5 ஆதாரங்கள், 5 எவிடன்சஸ். முதல் ஆதாரம் என்னன்னா, தி எவிடன்ஸ் ஆஃப் தி எம்டி டூம், திறக்கப்பட்ட கல்லறை. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அதுவரை யாருமே வைத்திராத ஒரு கல்லறையில் அவரை கொண்டு போய் என்ன பண்றாங்க, அடக்கம் பண்றாங்க. யோசேப்பு, அரிமத்தியாவை சேர்ந்த யோசேப்பு என்பவர் தன்னுடைய கல்லறை என்ன பண்றாருங்க, அவரு திறந்து கொடுக்கிறாரு. ஒருவேளை அவர் மரிக்கும் போது பாவிகளோடு அவர் என்ன பண்ணாருங்க, சிலுவையில் அறையப்பட்டாலும் அவர் அடக்கம் செய்த போது ஐஸ்வர்யவான்களோடு அவர் என்ன பண்ணாருங்க, வைக்கப்பட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இப்போ அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட உடனே மத்தேயு 28 அதிகாரம் 15 வசனம் யாராவது ஒரு வாசிக்கலாம். மத்தேயு 28:15, Matthew 28:15. சீஷர்கள் அங்க வந்து கூடி இருக்கிறாங்க. சீஷர்கள் கூடி இருக்கும் போது என்ன நடக்குது, தேவ தூதர்கள் வந்து அந்த கல்லறை என்ன பண்றாங்க, புரட்டி போடுறாங்க. மன்னிக்கும், சேவகர்கள் கல்லறையை காவல் காத்து கொண்டிருக்கும் போது தேவ தூதர்கள், மத்தேயு 28 அதிகாரம் 2 வசனம் யாராவது ஒரு வாசிக்கலாம். பூமி மிகவும் அதிர்ந்தது. The earth was shaken. ஒரு சிறிய ஒரு பூமி அதிர்ச்சி மாதிரி ஏற்பட்டது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலில் இருந்த கல்லை என்ன பண்ணா, புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையை அடைத்திருந்த அந்த கல் ஒரு மனிதனால் என்ன பண்ண முடியாதுங்க, புரட்ட முடியாது. ஆனா கர்த்தருடைய தூதன் வந்து அதை என்ன பண்ணாங்க, இதை கேட்ட உடனே 4ஆம் வசனத்துல, காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல என்ன பண்ணாங்க, அதை பார்த்து இவங்க மயங்கி போய்விட்டார்கள். இத போய் சன்னதரின் சங்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்றாங்க, தலைவர்கள்ட்ட. அவங்களால இதை என்ன பண்ண முடியலைங்க, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனே அவங்க ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறாங்க. எப்படி அந்த கட்டுக்கதையை உருவாக்குறாங்க, அதை தான் நம்ம 15வது வசனத்துல வாசிக்க கேட்டோம். காசு அவங்களுக்கு கொடுத்து அவரை வந்து அவருடைய சீஷர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. நாங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ அவருடைய சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஏடிஎம்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்ல பணம் வந்து என்ன பண்ணிருச்சு, காணாம போயிடுச்சு.
அடுத்த நாள் பேங்க்ல இருந்து விசாரிக்கிறதுக்காக வராங்க. பேங்க்ல இருந்து அவங்க விசாரிக்கிறதுக்காக வரும்போது அவர் சொல்றாரு, நான் தூங்கிட்டு இருந்தப்போ வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? எபி பேங்க்ல வேலை செய்யறாரு, என்ன பண்ணுவாங்க? பேங்க்ல இருந்து எபி ஆமா, அவர் என்ன பண்ணுவாங்க? நண்டிப்பாங்க. ஏன்னா நீ வேலை நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்த? தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லி. இப்ப இந்த செய்தி இவர்கள் தூங்கும் போது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சீஷர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படின்னா இந்த சேவகர்களை சன்ஹெத்ரின் சங்கம் என்ன செஞ்சிருக்கணுங்க? அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அவங்களை தூக்கி என்ன பண்ணிருக்கணும்? ஜெயில போட்டிருக்கணும். ஆனா அதை அவங்க என்ன பண்ண கிடையாதுங்க. ஏன் அவங்க இதை செய்யக்கூடாதுன்னா, அவனை தூக்கி ஜெயில போட்டா அவன் என்ன சொல்லுவான்? எங்க அவரை யாருமே என்ன பண்ண கிடையாது, திருடிட்டு போக கிடையாது. இப்படி நாங்க காவல் காத்துட்டு இருக்கும் போது வானத்திலிருந்து தேவதூதன் வந்து அந்த கல்லை புரட்டி போட்டான், அவர் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் சொல்லுவாங்கன்னு பயந்துகிட்டு அந்த சேவகர்களை தண்டிக்க கிடையாது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் நடக்குது. அது என்னன்னா, பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. என்ன பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அவர்கள் பிரசங்கம் பண்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது அவர்களை பிடித்து சன்னதரின் சங்கம், சுப்ரீம் கோர்ட், யூதர்களுடைய சுப்ரீம் கோர்ட், நீங்க இந்த செய்தியை அறிவிக்க கூடாது என்று சொல்றாங்க. அந்த செய்தியை அவங்க அறிவிக்க கூடாது என்று சொன்ன உடனே பேதுரு சொல்றாரு, நாங்க கடவுளுக்கு பயப்படணுமா மனுஷனுக்கு பயப்படணுமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? வெளிப்படுத்திருக்காரு. இப்ப நீங்க இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு பயந்துகிட்டு அந்த சேவர்கள் மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று பொய் சொல்ல வேண்டுமா? இல்லை என்றால் கடவுள் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை நாங்கள் அறிவிக்க வேண்டுமா? இப்போ இந்த சன்னதரின் சங்கத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவங்களை தண்டிக்க முடியாது. ஏன்னா இவங்களை தண்டித்தால் ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிற செய்தி என்ன பண்ணிரும்? உறுதியாகிவிடும். அப்ப அங்க கமாலியேல்னு ஒரு போதகன் இருக்கார். யாருங்க இந்த கமாலியேல்? இவர் யாருடைய ஆசிரியன்? பவுல். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஆசிரியர். இந்த கமாலியேல் என்ன தெரியுமா சொல்றாரு? அப்போஸ்தலர் 5:38-39 வசனங்களிலே, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே நிறைய பேர் நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? வந்தாங்க. அவங்க எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறமேலு அவங்களுடைய கதை என்ன பண்ணிருச்சுங்க? யாருமே அவங்கள நினைச்சு பார்க்கல. ஆனால் இவர் நான் தான் மேசியா என்று என்ன பண்ணிருக்காரு? சொல்லியிருக்காரு. இப்ப அவர் இறந்துட்டாருன்னு நம்ம நம்புறோம். இவர் உயிரோட எழும்பவில்லை என்றால் இந்த செய்தி சீக்கிரமா என்ன பண்ணிரும்? இந்த சீஷர்களோட என்ன பண்ணிரும்? முடிஞ்சிரும். ஆகையினால இந்த சீஷர்கள் நீங்க என்ன பண்ண வேண்டாம், தண்டிக்க வேண்டாம், நீங்க விட்டுருங்க. இப்ப இதை கேட்ட உடனே சன்னதரின் சங்கத்தினர் நினைக்கிறாங்க, இது கடவுளுடைய வார்த்தை, இதை நம்ம என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம் என்று அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த கமாலியேல் சொன்னது போல, இல்லை என்றால் அந்த சன்னதரின் சங்கம் நினைத்தது போல அந்த செய்தி அதோட என்ன பண்ணலைங்க, முடியல. இன்றைக்கு வரைக்கும் அது என்ன பண்ணுதுங்க, அறிவிக்கப்படுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான முதல் ஆதாரம் என்ன? அது திறக்கப்பட்ட கல்லறை. இரண்டாவது ஆதாரம் என்னவென்றால் அவரை நேரில் பார்த்த சாட்சிகள், அவரை கண்ணால் கண்ட சாட்சிகள். புதிய ஏற்பாட்டிலே 12 முறை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரிசனமானார் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 12 times. உங்களுக்கு தெரியுமா யார் யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து தரிசனமானார் என்று புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் தரிசனமானார்? சீஷர்கள். ஓகே, மரியாள் இல்லையா? முதல் அவரை பார்த்தது யாருங்க? அதுதான் நம்ம யோவான்ல வாசிக்கிட்டோம். மகதலேனா மரியாளுக்கு அவர் என்ன பண்றாருங்க, தோன்றுகிறார். சீஷர்களுக்கு எத்தனை முறை தோன்றுறார்? எங்கெங்கெல்லாம் சீஷர்களுக்கு தோன்றுறார்? பெரியவங்களும் பதில் சொல்லலாம். ஓகே, கலிலேயா இல்ல, கலிலேயா கடற்கரையில் அவங்களுக்கு என்ன பண்றாருங்க, தோன்றுகிறார். அங்க யாரெல்லாம் இருக்கிறா? பேதுரு,
யோவான் அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதுக்கு முன்னாடி எங்க தோன்றினார்? இது கலிலேயாவில் நடக்குது. மேல் வீட்டு அறையில, மேல் வீட்டு அறையில தோன்றின போது அங்க யாரு இல்ல? தோமா இல்ல. இப்ப மறுபடியும் எங்க பண்றாருங்க? தோமாவுக்கு என்ன பண்றாரு? தோன்றுகிறார். சண்டே ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நேத்து நான் உங்களுக்கு சொன்னேன். வெரி குட், ஞாபகம் வச்சிருக்கீங்க. எம்மாவு சீஷர்கள் அவங்க எல்லாம். இப்போ இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரிசனமான போது இவர்களில் யாராவது அவர் உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தாங்களா? நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில மரியாளுக்கு அவர் தரிசனமாகிறார். இந்த மரியாள் அவரை பார்த்தவனே யாருன்னு சொல்லி நினைத்தா? இயேசுன்னு நினைச்சாரா? இல்ல, தோட்டக்கார் யாரோ காலையில என்ன பண்றாங்க, தோட்டத்துக்கு தண்ணி விட வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, நினைத்தாங்க. சரி, இப்போ இந்த 11 சீஷர்களுக்கு அவர் 10 சீஷர்கள் இல்லையா, தோமா அங்க இல்ல, அவங்களுக்கு தரிசனமானாரு. அதை தோமா கிட்ட அவர் சொன்ன போது தோமா நம்பினாருங்களா? இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து மறுபடியும் தோமாவுக்கு தரிசனமானதுக்கு அப்புறம் தான் என் தேவனே என் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருங்க, சொல்கின்றார். அப்ப இவங்க யாருமே அடுத்து இயேசு கிறிஸ்துவையே நம்பாம, உயிரோடு இருந்தப்பவே அவரை விசுவாசிக்காம, அவருக்கு எதிராக செயல்பட்ட யாருக்காவது அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் தரிசனமானாருங்களா? ஓகே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் என்ன பண்றாருங்க, தரிசனமாகிறார். இந்த பவுல் யாரு? அப்போஸ்தலர்ல நான் வாசிக்கும் போது அவன் திருச்சபை என்ன பண்ணாங்க, துன்பப்படுத்தினார். அவனுடைய தொழில் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களை என்ன பண்ணுங்க, அடிச்சு இழுத்துட்டு வந்து அவங்கள தண்டிக்கணும். அவர் எந்த ஊருக்கு போனாரு? தமஸ்கஸ் என்ற ஊருக்கு போகும்போது தேவன் அவருக்கு தரிசனம் பண்ணார். ஓகே, இப்போ பவுல் அதே போல இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறப்போ விசுவாசியாமல் இருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்த பின்பு அவரை விசுவாசித்து யாராவது இருக்கிறாங்களா? பவுலை தவிர. ஜெனிஃபருக்கு தெரியுமா? தெரியாது. ஓகே, யாராவது இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. அவருடைய சகோதரர்கள். புதிய ஏற்பாட்டில் 2 நிருபங்கள் நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு, யூதா என்ற நிருபங்களை நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். அவருடைய சகோதரர்கள் அவர் உயிரோடு இருக்கிறப்ப அவரை யாருன்னு நினைத்தாங்க? ஆமா, அவர் மதி மயங்கி என்ன பண்றாருங்க, திரிகின்றார். He has lost his mind. இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று பேதுருவோ மகதலேனோ மரியாளோ சொல்வத நம்ம என்ன சொல்லலாம்? இல்லப்பா, அவங்க இயேசு கிறிஸ்து மேல வைத்திருந்த அன்புனால அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்லி என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் போது இவர் மதிமயங்கி திரிகிறார், he lost his mind அப்படின்னு சொல்லி அவரை பிடித்துட்டு போறதுக்காக வந்த அவருடைய சகோதரர்களும், அதே போல இந்த திருச்சபையே உலகத்தில் இருக்கக்கூடாது, இயேசுவை நம்புகிறவர்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை துன்பப்படுத்தின பவுலும் என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்துவை நம்பினான். மூணாவதா நம்ம பார்த்தோம்னா the evidence of changed lives, மறுரூபமாக்கப்பட்ட சீஷர்களின் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்ச போது சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஜாபின் எல்லாரும் அவரை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. பேதுருவெல்லாம் என்ன பண்ணிட்டாருங்க? மீன்பிடி தொழிலுக்கு என்ன பண்ணிட்டாரு? திரும்ப போயிட்டார். அந்த பெண்களுடைய கவலை என்னது? இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறமேலு அந்த கல்லை யார் நமக்காக நகர்த்துவா? நான் யோசித்தேன் இன்னைக்கு காலையில் அந்த செய்தியை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் போது, ஏன் பெண்கள் இந்த கல்லை நமக்கு யார் புரட்டி போடுவான்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்கன்னா, கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? பேதுருகிட்டயோ யோவான்கிட்டயோ அந்திரேயாகிட்டயோ போய் கேட்டிருப்பாங்க, வாங்கப்பா நம்ம எல்லாரும் தோட்டத்துக்கு போவோம், நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த சீஷர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? அவருக்கு அதையே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அந்த கல்லறைக்கு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆனால் அவர்கள் அங்கே வந்தபோது அந்த கல் என்ன பண்ணுச்சுங்க? புரட்டப்பட்டிருந்தது. நீங்க நினைச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி முதலாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டதுங்க? பெண்களுக்கு. அந்த பெண்கள் தான் போய் என்ன பண்றாங்க? சீஷர்களுக்கு அதை அறிவிக்கிறவர்களாக
இருக்கிறார்கள். அப்புறம் இந்த சீஷர்களுடைய இது பார்ப்போம். பேதுரு எருசலேமிலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? மறுதலித்தார். எப்போ? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறப்போ. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறப்போவே இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை என்ன பண்ணாருங்க? மறுதலித்தார். அவருடைய சீஷன் தான் என்பதை என்ன பண்ணாருங்க? மறுதலித்தார். ஆனால் 50 நாட்களுக்கு பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு எந்த நகரத்துல இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தாரோ அதே நகரத்தில் அவர் என்ன பண்றாருங்க? பேசுறாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை தேவன் என்ன பண்ணாரு? உயிர்த்தெழ செய்தார். இந்த செய்திக்காக இந்த அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஜீவனையே கொடுக்க என்ன பண்ணாங்க? ஆயத்தமாக இருந்தார்கள். நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேதுரு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அறிவித்ததற்காக அவன் நீரோ என்ற மன்னனால் சிலுவையில் அறையப்பட்டார். சரித்திரத்தில் அவர் தலைகீழாக சிலுவையில் என்ன பண்ணாருங்க? அறையப்பட்டார் என்று சொல்கிறார்கள். இந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரியாதவர் இந்த இயேசுக்காக உயிரையே கொடுக்கிற அளவுக்கு அவர் முன் வந்திருப்பாரு என்றால் அவரை மாற்றிய சம்பவம் என்னதுங்க? அவரை உலுக்கிய சம்பவம் என்னதுங்க? அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க? பார்த்து விட்டார். அந்திரேயா கிரேக்க நாட்டிலே சிலுவையில் அறையப்பட்டார். யாக்கோபு, அதாவது செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு ஏரோது அக்ரிப்பாவால் தலை துண்டிக்கப்பட்டு என்ன பண்ணாருங்க? கொல்லப்பட்டார். பிலிப்பு ஆசியா மைனர் பகுதியிலே அவரும் சிலுவையில் அறையப்பட்டார். பர்த்தலமேயு அர்மீனியா நாட்டிற்கு போய் அங்கே அவரை தலையை வெட்டி என்ன பண்ணாங்க? கொன்று போட்டார்கள். மத்தேயுவை பட்டயத்தினால் குத்தி எத்தியோப்பியாவிலே கொன்று போட்டார்கள். இன்னொரு யாக்கோபு, அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபை என்ன பண்ணாங்க அப்படின்னா கோயிலின் உச்சத்திற்கு கொண்டு போய் அடித்து அங்கிருந்து தள்ளிவிட்டு அவரை என்ன பண்ணாங்க? கொன்று போட்டார்கள். ததியுவின் குமாரனாகிய யூதாஸ் இல்லையா, யூதாஸ் இஸ்கோரியத்தில் இன்னொரு யூதா, அவனை சாகும் வரை அடித்து சத்ததுக்கு அப்புறம் அவனுடைய தலையை என்ன பண்ணாங்க? கோடாலியால வெட்டி தூக்கி எறிந்தார்கள். சீமோன் என்பவனை சிலுவையில் அறைந்தார்கள். அடுத்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு கேள்வி. தோமாவுக்கு என்ன ஆச்சுப்பா? ஆமா, அவரு இந்தியாவிலே மலபார் கேரளா பகுதிகளிலே ஊழியம் செய்து சென்னையில் வந்து ஊழியம் செய்த போது மயிலாப்பூர்ல அவர் என்ன பண்ணாங்க? குத்தி கொலை செய்தார்கள். உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு ஓடுன இவர்கள் ஒவ்வொருவரும் ஏன் அவருக்கு இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும்? ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்தான் மேசியா என்பதை இவங்க என்ன பண்ணாங்க? உறுதி செய்தாங்க. அவருக்காக மரிக்க அவர்கள் தங்களை ஆயத்தம் பண்ணினார்கள். ஓகே, நான்காவது எவிடன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, the evidence of the silence of the Romans and Jews. ரோமர்கள் மற்றும் யூதர்களுடைய அமைதி. இப்போ ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது இந்த ரோமர்களும் யூதர்களும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யறாங்க. சீஷர்களால சிலுவைக்கு பக்கத்துல வர முடியல. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ இந்த ரோமர்கள் யாரை குற்றவாளி என்று சிலுவையில் அறைந்தார்களோ, இந்த சன்னதியின் சங்கம் யாரை குற்றவாளி என்று சிலுவையில் அறைந்ததோ, அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று இந்த சீஷர்கள் எல்லா இடத்திலும் என்ன பண்றாங்க? பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சீஷர்களை கைது செய்யவோ இல்லை என்றால் இந்த சீஷர்களுக்கு எதிராக அரசாங்க நடவடிக்கை எடுக்கவோ அவங்களால என்ன பண்ணலைங்க? முடியல. இப்ப இந்த சன்னதியின் சங்கத்தை சேர்ந்தவர்கள் பிலாத்துக்கிட்ட போய், எப்ப அவங்க வந்து சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை திருடிட்டு போயிட்டு அவர் உயிர் தெழுந்தாருன்னு சொல்லி என்ன பண்றாங்க? அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ பிலாத்து என்ன சொல்லிட்டாரு? அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, அதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை, இதுல நான் என்ன பண்ண விரும்பல தலையிட. ஏன் பிலாத்து அப்படி சொன்னார்னா, இந்த பிலாத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போதே தெரியும் இவர் நீதிமான். அப்ப பிலாத்து சொல்றேன், எனக்கு இதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே இல்லை. சட்டப்பூர்வமாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் அவர்களுக்கு இருந்த போதும் கூட அவர்களுக்கு தெரியும் இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அவர்கள் மறைக்க விரும்பினார்கள் என்று. ஐந்தாவதாக திருச்சபை.
தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்ச், திருச்சபையின் வளர்ச்சி. இன்னைக்கு நாமக்கல்ல எஸ்பிஎம் சர்ச்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால தான் இந்த திருச்சபை இன்னைக்கு இங்க இருக்கு. இல்ல அப்படின்னா இந்த திருச்சபை இங்க என்ன பண்ணாதுங்க, இருக்காது. இத்தனை வருடமாக ஒரு பொய்யை ஒரு கூட்ட மக்கள் திரும்ப 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 என்ன பண்ண மாட்டாங்க, வலியுறுத்த மாட்டாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ மத கருத்துக்கள் மனிதர்கள் மேல திரிக்கப்பட்டாலும் அவை நிரூபிக்கப்படாத உண்மைகளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் போது அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் கூட என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே தான் இன்றைக்கு திருச்சபை இந்த பூமியிலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இன்னைக்கு ஏன் இந்த நாமக்கல்ல இந்த சபை அழியாமல் இருக்குது? மிஷினரிகளால தொடங்கப்பட்ட எத்தனையோ சபைகள் என்ன பண்ணிருக்குங்க, இன்னைக்கு இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கும் ஏன் திருச்சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது? ஒரு திருச்சபையை அழித்தால் 5 திருச்சபை என்ன பண்ணுதுங்க, உருவாகுது. ஒரு போதகரை கொன்றால் தேவன் 5 ஊழியர்கள் என்ன பண்றாருங்க, எழுப்புகின்றார். ஏன்? ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி என்னதுங்க, உண்மையான செய்தி. அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலே அவருடைய திருச்சபையும் நாமும் இன்றைக்கு இங்கே விசுவாச கூட்டமாக இருக்கின்றோம். சரி, இப்ப அடுத்து இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனுடைய முக்கியத்துவம் என்ன? 5 காரணங்கள் சுருக்கமாக நான் சொல்ல போறேன். முதலாவது காரணம், இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலே அவர் தேவகுமாரன் என்று உலகிற்கு நிரூபிக்கப்பட்டது. It was proved that Jesus is the Son of God. ரோமர் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், பிதாவானவர் அவரை மரணத்திலிருந்து உயிர்த்தெழுப்பியதனாலே அவர் தேவகுமாரன் என்று பலமாய் என்ன பண்ணிருக்குங்க, நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்திருந்திருப்பாரு என்றால் அவர் ஒரு மனிதன் என்று தான் எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, அறிந்திருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடினால்தான் அவர் தேவகுமாரன் என்று நமக்கு என்ன பண்ணுங்க, தெரியும். அவர் சிலுவையிலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஜெபித்த போது இந்த உலக மனிதர்கள் தேவன் அவரை கைவிட்டு விட்டார், பிதா அவரை கைவிட்டு விட்டார் என்று நினைத்தார்கள். ஆனால் பிதா அவரை கைவிடவில்லை என்பது அவருடைய உயிர்த்தெழுதலில் என்ன ஆச்சுங்க, உறுதியானது. அப்ப அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டது. இரண்டாவது, அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே அவருடைய தெய்வீக உரிமை கோருதல்கள், his divine claims, அவர் தன்னை குறித்து என்னவெல்லாம் சொன்னாரோ அது எல்லாம் உண்மை என்று என்ன பண்ணுச்சுங்க, நிரூபிக்கப்பட்டது. அவர் சொன்னாரு, நானே வாசல் என்று சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னார், நானே திராட்சை செடி என்று சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். அப்ப இயேசுக்கு சொன்னாரு, இந்த ஆலயத்தை என்ன பண்ணுங்கப்பா, இடித்து போடுங்க, இதை 3 நாளிலே நான் என்ன பண்ணுவேன், கட்டுவேன். தன்னுடைய சரீரத்தை குறித்து அவர் சொன்னார். மனுஷகுமாரன் எருசலேமிலே மனிதர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் பாடுகள் பட்டு அவர் சிலுவையில் அறையப்படுவார், ஆனாலும் 3ஆம் நாள் அவர் என்ன பண்ணுவாரு, நான் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த வேத புஸ்தகத்திலே அவர் தன்னை குறித்து கூறிய அத்தனை காரியங்களும் உண்மை என்பது அவருடைய உயிர்த்தெழுதலிலே நிரூபிக்கப்பட்டது. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் பாவமற்ற பரிசுத்த தன்மை நிரூபிக்கப்பட்டது. His sinlessness was proved. அப்போஸ்தலர் 13:32 வாசனங்களிலும் அதே போல இன்று காலை நாம் வாசிக்க கேட்ட அந்த சங்கீதம் 16:10 நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர் நீதிமானை பாதாளத்தில் விடார். இப்ப இயேசு கிறிஸ்து பாவமற்றவர் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? பாவமற்ற தேவன் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் பாவமற்றவராய் வாழ்ந்தார். அவர் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை சிலுவையில ஒப்பு கொடுத்த பிலாத்து என்ன சொல்றான், இவரிடத்துல நான் எந்த குற்றத்தையும் பார்க்கலப்பா, நான் என்னுடைய கையை என்ன பண்ணிடுறேன், கழுவிடுறேன். தி பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஒரு திரைப்படம் வந்தது, மெல் கிப்சன் அப்படிங்கிற ஒரு இயக்கிய ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல ஒரு காட்சி இருந்தது. அந்த காட்சி என்னன்னா, இந்த வழக்கை விசாரித்ததுக்கு அப்புறமேலு
பிலாத்து தன்னுடைய கைகளை கழுவுவது போல ஒரு காட்சி. அந்த காட்சி அந்த திரைப்படத்துல இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று யூதர்கள் என்ன பண்ணாங்க? புரட்சி செய்தார்கள். ஏன் புரட்சி செய்தார்கள் என்றால், அந்த காட்சி அந்த படத்துல இடம்பெறும் என்றால் ரோமர்கள் இந்த தண்டனைக்கு என்ன கிடையாதுங்க, பொறுப்பு கிடையாது. யூதர்கள் தான் இந்த தண்டனைக்கு பொறுப்பு. அப்ப நீதிமானாகிய கிறிஸ்துவை சிலுவையில் யூதர்கள் அறைந்தார்கள் என்று இந்த உலகத்திற்கு தெரிய வரும் என்று அந்த காட்சியை நீக்க வேண்டும் என்று அவங்க என்ன பண்ணாங்க? போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் ஒப்பு கொடுத்த ஜட்ஜ் என்ன சொல்றாரு? இவர்கிட்ட எந்த தப்புமே பார்க்கல, ஆனா நீங்க அவரை சிலுவையில் அறையணுங்கிறதுக்காக என்ன பண்றோம்? இவரை நாங்க சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, மெய்யாகவே இந்த மனுஷன் யாருங்க? நீதிமான். எதை பார்த்து அவன் சொல்றான்? அவருடைய மரணத்தை பார்த்து, அவர் சிலுவையில் மொழிந்த 7 மொழிகளை பார்த்து, மெய்யாகவே இந்த மனுஷன் யாருங்க? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் என்ன சொன்னா? குற்றமற்ற ரத்தத்தை நான் என்ன பண்ணேன்? காட்டி கொடுத்தேன். ஒரு சில வேத ஆக்கியோன்கள் என்ன சொல்றாங்கன்னா, யூதாஸ் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை எல்லாம் அவன் என்ன பண்ணா? நேர்ல பார்த்தான். இவரை நம்ம காட்டி கொடுத்தாலும் அவர் தப்பிச்சு வந்துருவாருன்னு அவன் என்ன பண்ணிருக்கலாம்? எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அவர் இவ்வளவு தூரம் தண்டிக்கப்படும் போது அவனுடைய மனசாட்சி உறுத்தினதுனாலே அவன் என்ன பண்ணாங்க? காசை தூக்கி எறிஞ்சிட்டு நாண்டு கொண்டு அவன் அவரோடு கூட சிலுவையில் மரித்த ஒரு கல்வன் சொன்னா, இந்த மனிதன் நீதிமான். இப்ப பாவமற்ற இயேசு கிறிஸ்து எதுக்காக மரித்தாருங்க? உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் மன்னிக்கப்பட வேண்டுமே என்றால், உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஒரு குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இப்ப உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அவர் பாவி என்பதனாலே அவர் மரிக்கவில்லை. அவர் பாவமற்றவர் என்பது எப்படி விளங்கினதுங்க? தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். 4வதாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. இந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களிலே இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உயிர்த்தெழுவார் என்பது என்ன பண்ணுச்சுங்க? அறிவிக்கப்பட்டது. ஏசாயா 53 மேசியா பாடுபட வேண்டும் என்று நம்ம வாசிக்கின்றோம். சங்கீதம் 22 மேசியா பாடுபட வேண்டும் என்று நம்ம வாசிக்கின்றோம். ஆனால் அந்த ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து பேசின ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் அவர் உயிரோடு எழும்புவார் என்று என்ன பண்ணாங்க? பழைய ஏற்பாடு. நீங்க நினைக்கலாம், என்னடா இந்த புஸ்தகத்துல என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, புரியவே மாட்டேங்குது நீங்க என்ன பண்ணலாம் நினைக்கலாம். ஆனால் இது தேவனுடைய வார்த்தை. அது தேவனுடைய வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் நிரூபிக்கப்பட்டது. நம்முடைய விசுவாசம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. 5வதாக, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15:17 வசனங்களே சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா. நம்முடைய நம்பிக்கை என்னது? எதுக்காக நம்ம இயேசுக்கு பின்னாடி வரோம்? எதுக்காக நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுகிறோம்? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து என்னுடைய பாவத்தை மன்னித்தது எவ்வளவு உண்மையோ, அதே போல ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மீண்டும் எனக்காக வருவார். பரலோக நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இம்மைக்காக மாத்திரம், அதாவது இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக மாத்திரம் நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோமே என்றால், நம்மை போல பரிதபிக்கப்பட வேண்டியவர்கள் ஒருவரும் இல்லை. எனக்கு இந்த உலகத்துல காசு கிடைக்கும், சுகம் கிடைக்கும், இந்த உலகத்துல நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவேனே என்றால், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத அநேகர் இந்த உலகத்துல எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ஐஸ்வர்யமா இருக்காங்க, செல்வாக்கோட இருக்கிறாங்க, அதிகாரத்தோட என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கின்ற செழிப்பு கிடையாது, செல்வாக்கு கிடையாது. நம்முடைய விசுவாசம் என்னவென்றால், ஒரு நாள் நாம் காணும் இந்த உலகம் வெந்து உருகி அழிந்து போகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவரோடு கூட பரலோகத்துல எப்போதும் இருப்பார்கள். இப்ப நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கான ஆதாரங்கள், அந்த உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தங்க? வாட் டு ஐ கெட்? முதல் காரியம், ரோமர் 4:25 கூறுகிறது, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. My sins are forgiven. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நாம் நீதிமான் ஆகுவதற்காக என்ன பண்ணாருங்க? உயிர்த்தெழுந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாமல் போயிருந்தால், பிதாவானவர் நமக்காக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்ததை ஏற்றுக்கொண்டாரா என்று நமக்கு என்ன பண்ணாதுங்க?
தெரியாது. இப்ப பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் பலியை ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம்? ஒரே காரணம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? உயிரோடு எழுந்தார். யாராவது ஒரு வாசிக்கலாம், ரோமர் 4:25. ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாருங்க, அவர் மரித்தது என்னுடைய பாவங்களுக்காக, அவர் உயிர்த்தது நான் நீதிமான் ஆகுவதற்காக. இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே என்னுடைய பாவங்களை பிதாவானவர் மன்னித்திருக்கிறார் என்ற நிச்சயத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது எனக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம். உங்களுக்கு தெரியுமா, தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. குற்ற உணர்வோடு மைல் கணக்கில் பாத யாத்திரை செய்கிறவர்கள் அநேகர். தன்னுடைய சொந்த குழந்தைகளையே நரபலியாக கொடுப்பவர்கள் அநேகர். பல கோயில் திருவிழாவுக்கு போனீங்க அப்படின்னா தங்களுடைய உடலை வருத்தி கொண்டு, அழகு குத்தி கொண்டு, நாக்கு குத்தி கொண்டு, தேர் இழுத்து கொண்டு, அதுல நீங்க பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் ஜேசிபியில் என்ன பண்றாங்க, கொண்டி போட்டு என்ன பண்றாங்க, தொங்க விடுறாங்க. ஏன்னா எப்படியாவது கடவுளுக்கு என்னுடைய நேர்த்தி கடனை நான் என்ன பண்ணணும், செய்யணும். கோடி கணக்கில் பணத்தை கொண்டு போய் கோயில் உண்டியல் என்ன பண்றாங்க, கொட்டுறாங்க. கோடி கணக்கில் பணத்தை புண்ணிய காரியங்களுக்காக என்ன பண்றாங்க, ஏன் செய்யறாங்க அப்படின்னா அந்த குற்ற உணர்வு. நான் செய்த பாவத்துக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை நான் என்ன பண்ணணும், செய்தாக வேண்டும். ஏதாவது ஒரு பரிகாரத்தை நான் செய்தாக வேண்டும். அமேசிங் கிரேஸ் என்ற பாடலை எழுதின ஜான் நியூட்டன் என்பவர் ரட்சிக்கப்பட்ட பின்பும் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா என்ற தெளிவற்றவராக இருந்திருக்கார். ஏன்னா இவர் அடிமை வியாபாரம் செய்பவர். ஆப்பிரிக்காவில் போய் கருப்பின மக்களை அடிமைகளாக என்ன பண்ணுவாருங்க, பிடித்துட்டு வந்து அவங்கள இன்றைக்கு ஆடு மாடுகளை சந்தையில விற்கிற மாதிரி மனுஷனை சந்தையில விற்கிறதா இந்த ஜான் நியூட்டனுடைய வேலை. ஒரு நாள் அவர் கப்பலில் இப்படி அடிமைகளை அழைத்து வரும்போது அந்த கப்பல் ஒரு பெரிய புயலில சிக்கி கொண்டு தான் மரித்து விடுவேன் என்று என்ன பண்ணாருங்க, நம்பினார். அப்பதான் அவங்க அம்மா அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னது ஞாபகம் வருது. ஜெபம் பண்றாரு, இயேசுவே நீர் உயிரோடு இருக்கிற தெய்வமா இருந்தாலும் என்னை இதுல இருந்து என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவர் ஜெபித்த உடனே அந்த கடல் என்ன பண்ணுதுங்க, அமைதலானது. கரைக்கு வந்தார். கரைக்கு வந்ததுக்கு அப்புறமேல் அவரு தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா என்று சொல்லி அவருக்கு என்ன கிடையாதுங்க, நிச்சயம் இல்லை. ஆகையினால என்ன பண்ணுவாராம், தன்னுடைய வாழ்நாளிலே பல வருடங்கள் அவருடைய ஆலயத்தை தினமும் பல முறை சுத்தம் செய்து கொண்டே இருப்பாராம். ஏன்னா இந்த ஆலயத்தை நான் சுத்தம் செய்யறதுனால நான் புண்ணிய காரியம் பண்றேன், கடவுள் என்னுடைய பாவத்தை என்ன பண்ணிடுவாருங்க, மன்னிச்சிருவாரு. இதே மாதிரிதான் மார்ட்டின் லூதர் சீர்திருத்த திருச்சபைகள், அதாவது புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகள் உருவாவதற்கு காரணமான மார்ட்டின் லூதர், அவர் ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்தபோது தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்ற நிச்சயமற்றவராக ஒரு நாளைக்கு 3-4 முறை என்ன பண்ணுவாராம், பிரீஸ்ட போய் பாவ மன்னிப்பு கேட்பாராம். இந்த பாவம் மன்னிக்கப்பட்டதா என்ற உணர்வு அவருக்கு என்னதுங்க இல்ல. ஒரு நாள் ரோமருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து வாசிக்கும் போது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவனுடைய பொருள் என்னதுங்க, யார் இயேசு கிறிஸ்து தனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவருடைய பாவங்கள் என்ன பண்ணுதுங்க, மன்னிக்கப்படுகிறது. ஜான் நியூட்டன் இல்ல, அவர் அந்த தேவாலயத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு, நியூட்டன் இந்த ஆலயத்தை நீ சுத்தம் செய்யறதுனால உனக்கு பாவ மன்னிப்பு இல்லை. ஏன்னா உன்னுடைய சொந்த முயற்சியினால உன்னுடைய பாவத்துக்கான தண்டனையை உன்னால சுமந்து தீர்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து உனக்காக உன்னுடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அந்த இயேசுவை நீ நம்பினால் உனக்கு பாவ மன்னிப்புப்பா. உடனே அவர் எழுதின பாட்டு தான் அமேசிங் கிரேஸ், ஆச்சரியமான கிருபை. என்ன ஆச்சரியமான கிருபை, என் வாழ்நாள் முழுவதும் என்னையே என்னுடைய உடலையே நான் வருத்தி கொண்டு புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டாலும், என்னுடைய ஜீவனையே நான் கொடுத்தாலும் எனக்கு கிடைக்காத அந்த பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்து எனக்கு இலவசமா கொடுக்கிறார்னா இது ஆச்சரியமான கிருபை என்று அமேசிங் கிரேஸ் என்ற பாடலை எழுதினார். அதை உணர்ந்தபடினால்தான் மார்ட்டின் லூதர் தன்னுடைய வாழ்நாட்களிலே அவரை கொலை செய்ய முயன்ற அந்த ரோமன் கத்தோலிக்க சபையை எதிர்த்து அவர் என்ன பண்ணாருங்க, போராடினார். ஏன் போராடினார்னா, பாவ மன்னிப்பு என்பது மனிதனுடைய முயற்சியினால் அல்ல. பாவ மன்னிப்பு என்பது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போல அது தேவனுடைய கிருபையினால் நமக்கு கிடைக்கும் ஈவு. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து
உங்களுடைய கடந்த கால பாவங்களை நினைத்து ஐயோ நான் என்ன செய்வேன், கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்ற குற்ற மனசாட்சியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? கடவுளே நம்முடைய பாவத்தை மறந்து விட்டேன் என்று சொன்னாலும் நம்ம என்ன பண்றது கிடையாதுங்க. சில சமயம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். அடுத்தவங்க செஞ்ச பாவத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், மறக்க மாட்டோம். ஒருத்தன் மனம் திரும்பி கடவுளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தா அவனை மட்டும் இல்ல, அவனுடைய ஜென்ம சரித்திரத்தவே நம்ம என்ன பண்ணுவோம், தோண்டி அவன் யார் தெரியுமா, அவங்க அப்பா யார் தெரியுமா, அவங்க அம்மா யார் தெரியுமா. என்ன ஒரு பரிதாபமான ஒரு காரியம். நமக்கும் புற மதஸ்தாருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏங்க அந்த மூத்த குமாரனால இளைய குமாரனை ஏற்றுக்கொள்ள முடியல? ஏனென்றால் இந்த இளையகுமாரனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை இந்த மூத்த குமாரன் என்ன பண்ணா அறியாமல் இருந்தான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால எனக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதம், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இரண்டாவது, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினாலே மரணத்தை மேற்கொள்ளும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விக்டரி ஓவர் டெத், மரணத்தின் மீது வெற்றி. ஏன்னா ரோமர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஒரு மனிதனுடைய பாவத்தினால மரணம் என்ன பண்ணுச்சுங்க, இந்த உலகத்துக்குள்ளாக வந்தது. ஆனால் ஒரு மனிதனுடைய உயிர்த்தெழுதலினாலே அநேகர் மரணத்தை என்ன பண்ணுவாங்க, வெற்றி கொள்வார்கள். நம்ம பாடினோம் இல்லையா, மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தபடினாலே, ஒருவேளை இந்த பாவ சரீரத்திலே வாழ்வதனாலே சரீர பிரகாரமாக நம்ம என்ன பண்ணலாங்க, மரித்து போகலாம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நான் மரித்தால் எனக்கு நல்லது, ஏன்னா நான் இயேசுவோடு கூட இருப்பேன். என்னுடைய அப்பா மரித்த போது அவருக்காக நான் எவ்வளவு துக்கப்பட்டேனோ அவ்வளோ அதிகமாக நான் அவருக்காக என்ன பண்ணேங்க, சந்தோஷப்பட்டேன். ஏன் நான் அவருக்காக சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் அந்த இந்த பூமியில இருந்திருப்பாரே என்றால் நல்லது. இப்பயும் நிறைய டைம் வந்து சர்ச்சில் ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கணுங்கிறப்ப அவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது ரொம்ப எளிதாக இருக்கும். இப்போ அவர் இல்லாதனால நிறைய மனக்குழப்பங்கள், கலக்கங்கள் வந்து என்ன பண்ணும், ஏற்படும். நம்ம சரியாதான் நம்ம செய்யறோமா இல்லையா என்று சொல்லி. அவர் இருந்தால் யாருக்கு நல்லதுங்க, குடும்பத்துக்கு நல்லது, சபைக்கு நல்லது. ஆனால் அவர் இறந்தால் யாருக்கு நல்லதுங்க, அவருக்கு நல்லது. ஒருவேளை அவர் இன்னைக்கு இருந்திருப்பாரு என்றால் அதே டயாலிசிஸ், அதே ஊசி, அதே கஷ்டம், அதே பாடுகள், அந்த பாடுகளோடு அவர் வந்து சும்மாவும் இருக்க மாட்டார். நான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுவாருங்க, அவருடைய உடலை என்ன பண்ணுவாருங்க, வருத்தி கொண்டு தான் இருப்பார். ஆனால் அவர் மரித்த போது நான் என்ன நினைச்சேன், இட்ஸ் குட் ஃபார் ஹிம். ஏன்னா அவர் யாரோட இருக்கிறாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த ஒவ்வொருவரும் எப்படி இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று பரலோகத்திலே நுழைந்து இன்றைக்கு சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரோ, அதே போல் அவரோடு கூட அந்த சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்ல வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனுடைய மூன்றாவது ஆசீர்வாதம் என்னதுங்க, நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வது அர்த்தம் உள்ளது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களிலே அதை நாம் வாசிக்கின்றோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் வாசிக்கலாம். இப்ப நீங்க 4ஆம் வசனத்திலே பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு கிடைக்க போகின்ற ஆசீர்வாதங்கள் என்னதுங்க, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம். இப்ப இந்த வார்த்தை அவர் எழுதின அந்த கால சூழல்ல இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் புரிந்து கொள்ளணும்னா, அந்த நாட்களிலே ஒலிம்பிக் போட்டி நடைபெறும். அந்த ஒலிம்பிக் போட்டியில வெற்றி பெற்றவன இன்னைக்கு என்ன பண்றாங்க, தங்கம், வெள்ளி, பித்தளைன்னு சொல்லி என்ன பண்றாங்க, பிரான்ஸ் மெடல் கொடுக்குறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல ஒரு ஒலிம்பிக் போட்டியில வெற்றி பெற்றவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒளிவ மர இலைகளினால் செய்யப்பட்ட ஒரு கிரீடத்தை என்ன பண்ணுவாங்க, சொல்றாங்க. அப்ப இவன் கஷ்டப்பட்டு அந்த ஒலிம்பிக் போட்டிக்காக என்ன பண்றான், ஓடி ஜெயிச்ச உடனே ஒரு ஒளிவ மர இலையினால் செய்யப்பட்ட கிரீடத்தை அவன் தலையில என்ன பண்ணுவாங்க, சூட்டுவாங்க. சில நாட்களிலே அந்த கிரீடத்துக்கு என்ன ஆகுங்க,
இலையெல்லாம் வாடி போயிடும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவன்கிட்ட வந்து எங்கப்பா நீ ஒலிம்பிக் பெற்றுக்கொண்ட அந்த கிரீடம் சொல்லி கேட்டா அவன் சொல்லுவான், அது வாடி பயிற்சி தூக்கி போட்டுட்டு. பேதுரு தான் சொல்றார், இந்த உலகத்துல இருக்கிற தலை சிறந்த ஒரு விளையாட்டு வீரனுக்கு கிடைக்கிற அந்த கிரீடமும் கூட என்ன பண்ணிருங்க, ஒண்ணும் இல்லாம போயிரும். ஆனா நமக்கு கடவுள் கொடுக்க போறது என்னதுங்க, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமானது. அது எப்ப நமக்கு கிடைக்கும்? 5ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு ஜீவ கிரீடம் என்ன பண்ணுங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், சாலமோனை போல இந்த உலகத்துல ஐஸ்வர்யமா வாழ்ந்தவன் ஒருவனும் இல்லை. வேதத்துல நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்குமே அந்த சாலமோனுடைய மகிமையை குறித்து அவிசுவாசிகள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அவன் அன்னைக்கே என்ன பண்ணான், துறைமுகத்தை கட்டி கப்பல் விட்டான்ப்பா. அன்னைக்கே என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வருடமும் அவனுக்கு கிடைத்த தங்கம் வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற தங்கத்தை விட என்னதுங்க, நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாருடைய தங்கத்தை சேர்த்தாலும் ஒரு வருஷம் சாலமோன் சம்பாதிச்ச தங்கத்துக்கு அது என்ன பண்ணாதுங்க, ஈடாகாது. உலகத்திலே தலை சிறந்த உணவு அவனுடைய மேஜையில் என்ன பண்ணுங்க இருக்கும், தலை சிறந்த மதுபானங்கள் அவனுடைய மேஜையில் இருக்கும். அவனை சுற்றிலும் எப்பொழுதும் பெண்கள் என்ன பண்ணிருப்பாங்க, சூழ்ந்து இருப்பாங்க. இந்த சாலமோன் நீங்க நினைச்சு பாருங்களேன், இதுதான் வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பணமும் செல்வாக்கும் அதிகாரமும் சுகமும் தான் வாழ்க்கை. அந்த சாலமோன் மரிக்கிறப்ப என்ன சொன்ன தெரியுங்களா, எல்லாம் மாயை. அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, அதோட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்றான். என்ன ஆட் பண்றாங்க, மனதிற்கு எல்லாம் மாயை, அது மனதுக்கு என்னதுங்க, சஞ்சலமா இருக்குது. ஆங்கிலத்திலே இட்ஸ் ஆல் வேனிட்டி அண்ட் வெக்ஸேஷன் ஆஃப் ஸ்பிரிட். அது என்னுடைய உயிரை உருக்குகிறதா இருக்கிறது என்று அவன் என்ன பண்ணாங்க. இவ்வளோ சம்பூர்ணமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து என்ன சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லைப்பா என் வாழ்க்கை. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்க, தூக்கி ஜெயில போடுறாங்க, ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நிர்வாணமா என்ன பண்றாங்க, தூக்கி எறிகிறாங்க, நடக்க விடுறாங்க. அவன் என்ன பண்றாங்க, சாட்டையினால என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அவன் ஜெயில இருந்து எழுதுறாரு பவுல். என்ன எழுதுறாருன்னா, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கப்பா, தயவு செய்து வரப்போ அந்த மார்க்கு என்ன பண்ணு, கூட்டிட்டு வா, சீக்கிரம் வா, குளிர் வருது, எனக்கு கம்பளி எடுத்துட்டு வா, நீ குளிர் தாங்க முடியல. இப்படி ஜெயில கஷ்டப்படுற ஒரு மனுஷன் என்ன சொல்றாங்க, ஓட்டத்தை நான் முடித்தேன், நான் சந்தோஷமா நான் என்ன பண்ணேன், வாழ்ந்தேன். சாலமோன் சொல்றாரு, என்னை போல யாரும் வாழாதீங்க. சாலமோனுடைய இறுதி ஸ்டேட்மெண்ட் பிரசங்கியின் புஸ்தகத்துல, உன்னுடைய வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை என்ன. ஏன் உன்னுடைய வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை என்ன என்று சாலமோன் சொன்னா, தன்னுடைய வாலிப வயதிலே அவன் சிருஷ்டிகரை என்ன பண்ணலைங்க, நினைச்சு பார்க்கல. கடைசியா அவன் சொல்றான், தயவு செய்து நீங்க என்னை மாதிரி வாழாதீங்கப்பா, எல்லா மனுஷருக்கும் திருப்தி உள்ள வாழ்க்கை எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது மட்டும்தான். கர்த்தருடைய வார்த்தையை நீ கைக்கொள், உன் வாழ்க்கையில நீ व्यसனப்பட மாட்டேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலக மனிதர்களை போல சாலமோனை போல சுகங்களுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். அவனுடைய வீடு லீபனோனின் தோட்டம் என்று என்ன பண்ணுவாங்க அழைக்கப்படும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும், சர்ச்சில பெரிய வீடு எனக்கு தான் இருக்கணும், எங்க வீதியில பெரிய வீடு எனக்கு தான் இருக்கணும், எல்லா வசதியான உணவையும் நான் என்ன பண்ணணும், சாப்பிட வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் நான் என்ன பண்ணணும், சுற்றி பார்க்கணும். நிறைய பணம் சேர்க்கணும், நிறைய தங்கம் சேர்க்கணும். ஒவ்வொரு ஆராதனைக்கும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு வரணும். ஒருவேளை அதுதான் என்னுடைய ஓட்டமா இருக்குமே என்றால், வாழ்நாளின் கடைசியில நம்ம திரும்பி பார்க்கிறப்ப சாலமோன் கூட சொல்லுவோம், இன்னைக்கு எது நமக்கு ஆசீர்வாதமா இருக்குதோ, நம்ம மரிக்கிறப்ப அதுதான் நமக்கு பாரமா இருக்கும். ஆனால் பவுலை போல நம்முடைய பொக்கிஷங்களை நம்ம பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைப்போமே என்றால், பவுலை போல நம்ம சொல்லுவோம், நான் ஆவலாய் காத்திருக்கிறேன். எதுக்காக நான் காத்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதுங்க, என்னுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளது. நான்காவதாக நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம், நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசும் ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு.
We have a high priest who intercedes for us to the Father. எபிரேயர் 7:23-25 நாம் வாசிக்கின்றோம். இந்த பூமியிலே நாம் பாவம் செய்யும் போது, இந்த பூமியிலே நாம் நம்முடைய விசுவாசத்திலே தடுமாறும் போது, நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசும் ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு. எப்படி ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது அந்த பிள்ளைக்காக தகப்பனிடத்திலே தாய் பரிந்து பேசுவாளோ, அதே போல இன்றைக்கு ஒரு தாயை போல நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகாமல் இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த விசுவாசத்துல காக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த திருச்சபையில் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல நமக்காக என்ன பண்றாருங்க? அவர் பரிந்து பேசவில்லை என்றால் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நம்ம என்றைக்கும் என்ன பண்ணிருப்போங்க? அழிந்து போயிருப்போம். இன்னைக்கு நமக்காக பிதாவின் இடத்துல அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யும்படி என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அருளப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பலவீனர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பலவீனர்களாய் இருந்தபடியினாலதான் எனக்காக உங்களால என்ன பண்ண முடியல, நான் மரித்த போது சாட்சி கொடுக்க முடியல. உங்களுக்குள்ளாக அவிசுவாசம் இருக்கிறது. என்ன அவிசுவாசம்? இந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தெய்வம் என்று நான் சொல்வேனே என்றால் என்னையும் சிலுவையில் அறைந்து விடுவார்களா? நீங்க காத்திருங்கப்பா, நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு என்ன பண்ணுவீங்க? சாட்சிகளாக மாறுவீர்கள். தேவனுடைய ஊழியம் என்று சொல்லும் போது அது நம்முடைய சுய ஞானத்தினாலோ சுய பலத்தினாலோ செய்யக்கூடிய ஒன்று அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை ஆட்கொள்ளும் போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை வழிநடத்தும் போது, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அந்த நபரில் இருந்து வெளிப்படும் போதுதான் தேவனுடைய ஊழியம் அங்கே நடக்கிறது. உங்களிலே அநேகர் பலவீனரா நினைக்கலாம். சிலர்கிட்ட நான் கேட்கும் போது, ஆர் யூ ரெடி ஃபார் மினிஸ்ட்ரி, நீங்க ஊழியத்துக்கு வரீங்களான்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்களால என்னங்க பண்ண முடியும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் போய் ஊழியத்தை செய்யற அளவுக்கு எனக்கு என்னங்க தகுதி இருக்கு. வேற ஒரு சிலர் நினைக்கலாம், நான் ஊழியத்துக்கு போயிட்டேன்னா என்னுடைய எதிர்காலம், இப்ப நான் சம்பாதிக்கிறேன், காசு இருக்கு, யாரையும் நம்பி நான் வாழல, நான் ஊழியத்துக்கு போயிட்டேன்னா யார் என்னுடைய குடும்பத்தை பாப்பா, என்னுடைய பிள்ளை குட்டியை பாப்பா, என்னைய படிக்க வச்ச அம்மா அப்பாவை யார் கவனித்துக் கொள்வா? இயேசு சொல்றாரு, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் என்ன பண்ணுவாங்க? மிகுந்த கனி கொடுப்பான். He will give much fruit. அதே போல ஊழியம் என்பது என்னுடைய பலத்தினால் செய்வதில்லை, நான் தகுதியுள்ளவன் என்பதனால் நான் ஊழியம் செய். ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி நான் நின்று பிரசங்கம் பண்றனால ஏதோ உங்களை விட நான் நல்லவன், ஆகையினால கடவுள் என்னை இந்த திருச்சபையிலே போதகராக வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல பாவிகளிலே பிரதான பாவி நான், இங்க கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரை விட பெரும் பாவியா நான் இருக்கலாம். ஆனால் என்னுடைய தகுதி என்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் அடிப்படையிலோ என்னுடைய சாதனையின் அடிப்படையிலோ என்னுடைய பக்தியின் அடிப்படையிலோ இல்ல. என்னுடைய தகுதி எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து தன்னுடைய பரிசுத்த ஆவியை எனக்குள்ளாக ஊற்றி இருக்கிற அந்த கிறிஸ்துவினால் எனக்கு கிடைக்கிறது. அப்ப அந்த கிறிஸ்துவானவர் என்னோடு கூட இருக்கும்போது வேதம் சொல்லுது, கடுகளவு விசுவாசம் இருந்து ஜெபித்தால் இந்த மாமலையும் என்ன பண்ணுங்க? விலகி போகும். தன்னுடைய சகோதரன் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட நிலையிலே கலங்கி போயிருந்த மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மார்த்தாள் சொல்ற, ஆண்டவரே அவன் கடைசி காலத்துல உயிரோட வருவான்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனா இப்ப என்னுடைய சகோதரன் மரித்து போய்விட்டானே. ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசி. அவள் எதிர்பார்த்திருப்பாங்களா? மரித்து 4 நாட்கள் ஆன அந்த சகோதரன் எழும்பி நடந்து வருவான் என்று. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலே அவர் நம்மை தனித்து விடவில்லை, தன்னுடைய தூய ஆவியானவரை நமக்கு என்ன பண்ணிருக்காருங்க? கொடுத்திருக்கிறார். அந்த தூய ஆவியானவரின் பலத்தினால் நாம் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய முடியும். ஆனால்தான் பவுல் சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. சுருக்கமா சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு வெற்றி, நமக்கு ஜெயம். ஏன் வெற்றி?
ஏனென்றால் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரின் வடிவில் எனக்குள்ளாக வாசம் செய்வதனால் நான் அவருக்காக ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது அந்த ஆவியானவரின் பலத்தினால் எல்லாவற்றையும் என்னால் என்ன பண்ண முடியுங்க? செய்து முடிக்க முடியும். நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான 5 ஆதாரங்களை நம்ம பார்த்தோம். ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வேண்டும் என்ற 5 காரணங்களை நம்ம பார்த்தோம். அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. தேவன் தாமே இந்த ஈஸ்டர் திருநாள் அன்று அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அவருக்காக அர்ப்பணித்து, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 2:20 சொல்வது போல, இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்ற மன உறுதியோடு வாழ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.